வெல்கம் டு அவர் ஃபேர்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ 10th ஸ்டாண்டர்டுக்கு இன்றைக்கி போட போகிறோம். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு புதுசாக நிறையா உங்களோட டவுட்ஸையும் கிளியர் பண்ணி எல்லா விதமான வீடியோஸையும் உங்களுக்காக கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் நீங்கள் கேளுங்க. அந்த டவுட்ஸை என்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் A cross B, A cross A and B cross A. இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ என்னது, அதில் A கொடுத்துருக்காங்க, அதாவது A செட்டு கொடுத்துருக்காங்க. 2 minus 2 3, B equal to 1 minus 4, A equal to B equal to P, Q. தேர்ட் ஒன்று என்னது, A equal to M, N, B equal to null set, அதாவது உறுப்புகள் இல்லைன்னு அர்த்தம். இப்போ சொல்யூஷன் போவோம். ஃபர்ஸ்ட் என்னது, அங்கே கொடுத்துருக்காங்க. A என்னது 2 minus 2 3, B 1 minus 4. ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், A cross B. A cross B அதாவது இதுக்கு பேர் கார்டீசியன் பெருக்கல், அதாவது கார்டீசியன் ப்ராடக்ட்னு பேர். இது என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு A cross Bனா ஏல உள்ள ஒரு எலிமெண்ட்டில் ஏல உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டு இங்கே உள்ளது, அதாவது 2, 1 2, -4. அடுத்து -2 வச்சு இது ரெண்டையும், அதாவது -2, 1 -2, -4. அடுத்தது என்னது 3 வச்சு 3, 1 3, -4. அவ்வளோதான், ஃபினிஷ். அதாவது A cross B ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்தது என்னது, A cross A. ஏயை 2 டைம்ஸ் ரைட் பண்ணும், அதாவது 2 வச்சு திருப்பி இது 2, 2 2, -2 2, 3. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுவோம், -2 வச்சுட்டு திருப்பி இந்த மூணு எலிமெண்ட்டு, அதாவது -2, 2 -2, -2, -2, 3 முடிஞ்சதா? -2 வச்சு பண்ணியாச்சு. அடுத்து என்னது 3 வச்சு 3, 2 3, -2 3, 3 ஃபினிஷ். ஸோ A cross A இதுவும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து என்னது ஃபைண்ட் அவுட் பண்ணணும், B cross A. B cross A என்னது, ஃபஸ்ட்டு பியை வச்சு A, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், A cross Bயில் ஏலேருந்து பிஏ பண்ணோம். இப்போ B cross என்னது, பியை வச்சு A, அதாவது ஃபஸ்ட்டு 1 வச்சு இது எல்லாத்தையும் பண்ணோம். அதாவது 1, 2 1, -2 1, 3. அடுத்து -4 -4, 2 -4, -2 -4, 3 ஃபினிஷ்ட். அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு சம். அடுத்தது என்னது, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, A equal to B equal to P, Qன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ A cross B கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது என்னது, அதாவது P, அதாவது P, P, Q. அடுத்து என்ன பண்ணுவான், அதாவது P, P, Q. அடுத்து Qவை வச்சு அடுத்து Q, P, Q, முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் A cross A, அதாவது இதுவும் அதே தான் வரும், சேம் தான். அதான் அது A cross Aயும் அதான், பியும் அது, B cross Aயும் அதாவது. அதாவது எப்போவுமே நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, அதாவது A equal to B இருந்துச்சுன்னா, ரெண்டோட எலிமெண்ட்டும் சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு எப்போவுமே என்னது, A cross B equal to B cross A சேமாக இருக்கும். பட் என்னது, இந்த ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன பார்த்துருக்கோம், அதாவது A எலிமெண்ட் வேற பியோட எலிமெண்ட் வேற. அப்போ A cross B டஸ் நாட் ஈக்குவல் டு என்னது, B cross Aவா இருக்காது. ஆனால் ரெண்டு எலிமெண்ட்டும் சேமாக இருக்கும்போது என்ன வரும், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ அடுத்த சம் பார்க்க போகிறோம். என்னது, A equal to M, N, B equal to null set. நல் செட்னா என்னது, உறுப்புகளே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இஃப் A equal to null செட்டாவோ அல்லது B equal to null செட்டாவோ இருந்துச்சுன்னா A cross, அதாவது ஒரு உறுப்புகளே இல்லாதோட இன்னொரு உறுப்பை சேர்க்கும்போது என்ன வரும், ஒரு உறுப்புகளுமே இருக்காது. அப்போ A cross B equal to null set தான் வரும். அதே மாதிரி B cross A equal to null set, எந்த உறுப்புமே இருக்காது. இப்போ நம்ம என்னது, ஆனால் A cross A அப்படிங்கும்போது இங்கே எலிமெண்ட் இருக்குது, அதாவது இங்கே M cross N, M, N, அடுத்து M, N. இது ரெண்டையும் பண்ணும்போது என்ன வரும், M, 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 N, N, N. அவ்வளோதான். இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.